வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வில்லேஜ் சுற்றி பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஷயம் ஹாப்பி நியூ இயர். என்னடா இவன் பொங்கல் நியூ இயர்லாம் முடிஞ்சு போய் இப்போ நம்மளுக்கு விஷ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க. கொஞ்சம் நிலத்தில் வேலை இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ரிலேஷன் ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அதனால் நம்ம வீடியோ போட முடியாது போயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. இப்போ நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துனே இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுக்கும் தான் நம்மளுக்கு மென்மேலும் நம்ம வளர்ச்சிக்கு வெற்றியின் முதற்படியாக அமைய போகுது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கோம். ஏற்கனவே முன்ன வீடியோவில் சொன்னேன், நம்ம நிலத்தில் நெல் நாற்று விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நடவெல்லாம் தேடெல்லாம் ஓட்டி முடிஞ்சு நெல் நாட்டெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கழனிக்கு வந்து தண்ணி பாய்ச்சலான்னு வந்திருக்கோம். நம்ம கிணறு பாருங்க, எல்லாம் தெரியுது. எல்லாம் நெல் எல்லாம் நட்டு முடிச்சாச்சு. வயல் பாருங்கள், தண்ணி பைப்பு போனது. எல்லாம் இடத்துலையுமே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் நேற்று இதில் ஒரு கொய்யா அறுத்து சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து மணிக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை தலையை அரைச்சி நம்ம கீரை குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே நல்லாயிடும். அல்சருக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இது அல்சருக்கு நம்ம இந்த தலையை வெறுந்து சாப்பிட்டோம்னாவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள், குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மணக்கத்தான் தக்காளி செடின்னு சொல்லுவாங்க, இல்லை மணி தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. மணக்கத்தான் கீரை கடையில் கேட்டு பாருங்கள். இதோடைய பூ வந்து இந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். தண்ணி ரொம்பிடுச்சுன்ட்டு வாயில் சுற்றி பார்க்கலாம் வாங்க. எங்கேயாச்சும் எலிவால் இருக்கா, பொக்கு இருக்கா, தண்ணி போகும். இல்லாச்சு கழனியில் விட்டு தண்ணி பூரா போயிடும். இது ஒரு முறை விட்டோம்னா 4 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் தண்ணி விட்றது. நம்ம தண்ணி ரொம்பிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் நம்ம போயிட்டு. இல்லாட்டி கழனியெல்லாம் வலிஞ்சு ரொம்ப போயிடும், கரையெல்லாம் உடஞ்சிரும், கரை கட்ட முடியாது. இந்த கழனியில் தண்ணி இல்லை, இப்போ இதுக்கு திருப்பி விட்டுருவோம். தண்ணி நல்லா